பேராசிரியர் ஆஜாக்கணி எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சரின் கூற்று ஆதாரமா இல்லை வெறும் பாஜக எதிர்ப்பு அரசியலுடைய ஒரு நீட்சியாக இந்த கருத்தை புரிஞ்சுக்கணுமா? ஆணித்தரமான ஆதாரம். வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு கூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய சாக்கு சதவீதம் தான் அதிகமாக இருக்குது. வாக்கு சதவீதம் அதிகரிக்கலை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தாதீர்கள். இது தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கை. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற காலம் தொடங்கி இப்பொழுது நிலைமை வடக்கு வஞ்சிக்கிறது, தெற்கு நெஞ்சு கொதிக்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நின்று இருக்கிறது. என்ன முதலமைச்சர் கேட்கிறார்? தருமபுரியில் ஊரக திட்டங்களுக்கெல்லாம் கொண்டு போய் தமிழ்நாட்டின் நலத்திட்டங்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அவர் சொல்கிறார். அப்போது ஊராளுமன்றம் முதல் பாராளுமன்றம் வரை அதனுடைய நோக்கம் மக்களின் நலனாக இருக்க வேண்டும். வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது மக்களின் நலனுக்கு முதன்மை கொடுத்து அது திட்டங்களை தீர்க்க வேண்டும். மெட்ரோ ரயில் நிதியை கேட்குறாங்க, தரவில்லை. அதுக்கு பிறகு கேட்ட மாநிலங்களுக்கெல்லாம் தரப்படுகின்றன, தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படுகின்றது. எல்லா மாநிலங்களுக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை வருகின்றது. மதுரையில் ஒரு ஒற்றை செங்கல்ல வைத்தார்கள், அதையும் உதயநிதி தூக்கிட்டு போயிட்டார். அப்போது இருக்கிறது அந்த ஒற்றை கல் தான் இங்கே. அப்போது ஏன் எய்ம்ஸ் வரவில்லை? அவர்கள் எய்ம்ஸ் சரியில்லை. தமிழ்நாட்டிற்கு திட்டமிட்டு மறுக்கிறார்கள், தமிழ்நாட்டை தவிர்க்கிறார்கள். இங்கே பேரிடரில் நாம் கதறினால் பிரதமர் வருவதுமில்லை, நிவாரண நிதி தருவதுமில்லை. ஆனால் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக பலமுறை வருகிறார். அதே பிரதமர் அரசு தானே இங்கே மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக கொடுத்தாங்க. ஒரு 11 மருத்துவமனை கல்லூரிகள் கொடுக்குறாங்க. இதே டிஆர் பாலு டெல்லி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு, வெள்ளி தட்டில் வச்சு மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தவர் தானே. தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி தர வேண்டிய இது வந்து சேரிட்டி கிடையாது, தமிழ்நாட்டின் உரிமை. உரிமையை தருவதில் நீங்கள் ஒரு நிமிஷம், நீங்கள் உரிமையை தருவதில் குறை வைக்கிறீர்கள். அதை கூட தராம இருந்துருவீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். நான் அந்த விஷயத்துக்கு தான் வரேன். எனக்கு டிஃபரன்ஸ் பண்ணுங்க. வஞ்சிக்கிறது அப்படின்னா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதா வஞ்சிக்கிறது. இருக்கக்கூடிய விஷயங்களை மருத்துவக் கல்லூரி விவகாரத்தில் செய்யறாங்கல்ல, அப்ப இந்த இடத்துல எங்க வஞ்சனை வருது? காலை உணவாக ஒரு இட்லி தரவில்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு இட்லி போதுமானதில்லை, குறைஞ்சது ஒரு 4 இட்லியாவது கொடுங்கன்னு கேட்கிறோம். நாங்கள் ஒரு இட்லி தரவில்லையா, உங்களை சாக விட்டு விட்டோமா அப்படின்னு கேட்குறீங்க. அதை கூட தராமல் இருந்துருவீங்களா? ஜப்பான் அரசோடு போட்ட ஒப்பந்தத்திற்கு ஒன்றிய அரசு கையெழுத்து போட்டதை ஒரு சாதனையாக சொல்வீங்களா? அதை கூட செய்ய முடியாதா உங்களுக்கு? இப்போ கேள்வி, எத்தனை முறை இந்த மாநிலம் கதறி இருக்கிறது பேரிடர்களில்? அப்போது எத்தனை முறை அவர்கள் துயரத்தொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை நிதிகளை தந்திருக்கிறீர்கள்? இப்போ மருத்துவக் கல்லூரியை பற்றி சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர்? தமிழ்நாட்டில் தொடர் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் புதுவையும் சேர்த்து 40 தொகுதியில் தந்திருக்கின்ற தீர்ப்பு என்ன? நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம். ஏன்? அதில் பல சூழ்ச்சிகளும் சூனியங்களும் பொதிந்திருக்கின்றன. அதில் ஒடுக்கப்பட்டோரை வஞ்சிக்கின்ற சதி மறைந்திருக்கின்றது. அது எங்களுடைய கல்வி கனவை சிதைப்பதற்காக, மருத்துவ கனவை எரிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்திருக்கணும்? பாடம் கற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? 2004 தேர்தல், 2004 ஆண்டில் ஒரு தேர்தல் நடந்துச்சு நாடாளுமன்றத்தில். இதே மாதிரி அதிமுக 40 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. அதற்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆடு கோழி பலியிட தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஒரே அறிவிப்பு பண்ணுனாங்க. ஒரே அறிவிப்பில் சட்டமன்றத்தில் அதுதான் பாடம் கற்றுக்கொள்ளுதல். அதன் பிறகு மக்கள் அந்த கட்சிக்கு ஆட்சி தந்தார்கள். நீங்கள் அப்படி செய்திருக்கிறீர்கள் இல்ல? நீங்க பொய் பிரச்சாரம் பண்றீங்கங்கறத அவங்களுடைய விஷயம் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. பொய் பிரச்சாரம் பண்றமே தவிர பொய் பிரச்சாரம் இல்ல. நீங்க சரி, அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கு? நம்ம இந்த மெட்ரோ நிறுவனங்கள் இந்த கேள்வி கேக்குறீங்கல்ல, பரப்புரை காலகட்டத்துல இந்த விளம்பரத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. 10.76 லட்சம் கோடி 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கான நலத்திட்ட தொகை தொடரட்டும் மோடியின் நல்லாட்சி அப்படின்னு சொல்லி என்னென்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லி அவங்க விளம்பரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த விஷயம்லாம் வந்து நாங்க பண்ணியிருக்கோம், அவங்களும் ஒரு பட்டியல் கொடுக்குறாங்கல்ல, அந்த பட்டியலை சென்று சேர விடாமல் போய் பிரச்சாரம் பண்றீங்களா? நான் திருப்பி கேட்கிறேன், இவர்கள் வந்து கொடுத்திருக்கின்ற பட்டியல் எப்படி இருக்கு தெரியுமா? விவசாய சட்டங்கள் 3 சட்டங்களை திரும்ப பெறுவதற்காக இந்த நாடு மாபெரும் போராட்டத்தை சந்தித்தது. திரும்ப பெற்றார்கள் அல்லவா? அந்த வேளாண் மக்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? குறைந்தபட்ச ஆதரவு விலை தந்திருக்கிறார்களா? இது எல்லாமே ஒரு மாய்மாலம் என்பதற்கு இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர்கள் திரும்ப பெறுவது போல பெறுவார்கள், தாங்கள் விரும்பியதே செய்வார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? ஜனநாயகம் அல்ல, பாசிசம்.
இது வந்து மாநிலங்களே இல்லாத ஒரு நாட்டை அவர்கள் கனவு கண்டவர்கள். இந்திய அரசியல் சாசனம் வீட்டின் உரிமையாளனையும் திருட வந்தவனையும் சமமாக நடத்துகின்றது என்று சொன்ன தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் தோழர் ராஜீவ்காந்தி இந்திய அரசமைப்பு சட்டம் சொன்னபடி நீங்கள் பங்கீடு செய்யுங்கள், நீங்க சிறப்பு திட்டங்கள் கொடுங்க. நாங்க உத்தரப்பிரதேச ஏழைகளுக்கு ஏன் தந்தீர்கள் என்று கேட்கவில்லை, தகுதிமிகு தமிழ்நாட்டிற்கு ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று தான் கேட்கிறோம். இந்த கேள்வி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். தோழர் ராஜீவ்காந்தியோ திராவிட முன்னேற்ற கழகமோ தமிழ்நாட்டு மக்களோ ஏன் பிறருக்கு சோறு போட்டா என்று கேட்கவில்லை, எங்களை ஏன் பட்டினி போட்டா என்று தான் கேட்கின்றோம். நாங்கள் கொடுக்கின்ற தொகையை நீ திரும்ப தராம மறுக்கிறாயே, அது சரிதானா, அறம்தானா? மத்திய அரசு என்பது சத்திய அரசாக இருக்கிறதா, இல்லையே அசத்திய அரசாக இருக்கிறது? ஒன்றிய அரசு என்பது மக்களின் உணர்வோடு ஒன்றிய அரசாக இருக்கிறதா, ஒன்றாத அரசாக இருக்கிறது? ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை? ஏன் தமிழ்நாடு என்ற கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறீர்கள்? ஏன் திருவள்ளுவனை பொழுது போல நடிக்கிறீர்கள்? தமிழ்நாட்டின் மீது தனிப்பெரும் அன்பு இருப்பது போல காட்டுகிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் வரும்பொழுதே இங்கே தேர்தல் அறிவிக்கப்படுகின்றது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவென்று தெரியாத மக்களா தமிழ்நாட்டுக்காரர்கள். ஆகவே நான் வந்து ஒரு சுருக்கமாக ஒன்று சொல்கின்றேன். சுருக்கமாய் சொல்வதற்கு கவிதை உதவுங்கிறனால சொல்றேன். ஈரோடு தமிழன் எழுதியிருக்கிறார், நிச்சயமாக தமிழனாகிய நான் சத்தியமாக இந்தியன். தமிழனாக இருப்பதற்கு தடை வரும் என்றால் இந்தியனாக இருப்பது குறித்து யோசிக்க வேண்டும்னு அன்றைக்கு சொன்னாங்க. அந்த உணர்வை நீங்கள் கொண்டு வரீங்க, இருக்க தையுங்கள், தமிழ்நாட்டு உணர்வோடு கலந்து நில்லுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏதாவது தகுதிக்கு மீறி கேட்கிறார்களா, அடுத்தவர்களுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார்களா? நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை மக்கள் வராங்களே, வடநாட்டு மக்கள், என்றைக்காவது ஒரு எதிர்ப்பு, என்றைக்காவது ஒரு பிரச்சனை இங்கே ஏற்பட்டிருக்கதா? வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார தமிழ்நாடு வடநாட்டுக்கும் சேர்த்தல்லவா வாய்ப்பை தருகின்றது. அப்போது அங்கு தர வேண்டிய நிதியையும் சேர்த்தல்லவா இங்கே தர வேண்டும். ஏன் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீர்கள்? ஓகே, பாருங்க, வாங்கிட்டு வந்துடுறேன். சொல்றாரு, 2வது இடத்துல வந்ததெல்லாம் சொல்றாரு இல்லையா? எத்தனை தொகுதிகளில் 1000 2000 வாக்குகளுக்கு உட்பட்ட இந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்தால் இங்கே ஒரு சிறு வலு. மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சொன்ன வார்த்தையில் 1-2 முன்ன பின்னருக்கெல்லாம் அவர் பின்வாங்கிட்டார், அவருடைய வயதுக்கும் அந்த அனுபவத்துக்கும். ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை, அவர் தேர்தல் குறித்து வைத்திருக்கின்ற அந்த வாதத்தை யாரால பொய்ன்னு சொல்ல முடியும்? கேள்வி சேர்த்த பதில் சொல்லுங்க. மக்கள் தீர்ப்பு தமிழ்நாட்டில் அளிக்கும் போது பெருமையா அதை ஏத்துக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பக்கத்து மாநிலத்தில் உங்களுக்கு சாதகமா வரலன்னா தேர்தல் ஆணையத்து மேல படிபடக்கூடிய தன்மை இருக்கா? அப்படி பார்க்கவில்லை. இது வந்து இந்த உலகத்தின் மிக முன்னணி நாடுகளில் தேர்தல் முறை என்பது வாக்கு எந்திரத்தை வைத்து நடக்கவில்லை. அது முதல்ல மனசுல வச்சுக்கணும். அமெரிக்காவில் வாக்கு எந்திரம் இல்லை, யூகேல இப்ப நடந்து முடிஞ்சிருக்குது. பிரிட்டன் தேர்தல் இப்போதுதான் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு தமிழர் சகோதரியும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது வந்து வாக்கு எந்திரத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டுச்சு. அப்போது முன்னேறிய நாடுகள் எல்லாம் புறக்கணித்த ஒன்றை, சூட்சுமமான ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். நான் இப்போதும் சொல்றேன், பாஜகவின் படுதோல்வியை தோல்வியாக காட்டும், இதனுடைய மாபெரும் வெற்றியை வீச்சை குறைத்து காட்டுகின்றது என்ற குற்றச்சாட்டு எப்போதும் இருக்கிறது. அது ஒரு பெரிய தலைப்பு. நம்ம இப்போ செய்திக்கு ஒரு ஒன்றிய அரசுக்கு மக்கள் மீது கருணை இருக்கின்றதா? எங்களுடைய 6 லட்சம் ஓட்டுல நாங்க 32 பாராளுமன்ற தொகுதி இழந்திருக்கிறோம். புரிஞ்சுக்க, நீங்கள் 1000 வாக்கு வித்தியாசத்தில் 100 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அப்ப அந்த 1000 மாற்றி விழுந்தா என்ன ஆகும்னு பார்க்கணும். கவனிங்க, 100 இல்லன்னு இருக்கிறார் அவரு. மக்களின் மீதான கருணை இந்த அரசுக்கு எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் லைன் எழுதியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் லைன்ல என்ன எழுதியிருக்காங்க? இந்தியா புல்டோசர்ஸ் ராஜ், over 1,50,000 homes raised, 7,38,000 left homes in 2 years. 2 வருஷத்துல 7,38,000 பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். 1,50,000 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம தமிழ்நாட்டில் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கின்ற திட்டம் வந்தது. இங்கே கட்டி வைத்திருக்கின்ற காங்கிரீட் வீடுகளை இடிக்கக்கூடிய திட்டம் புல்டோசர் ராஜ் நடத்துகின்றது. அது வந்து ஏழை மக்கள் மீது என்ன கருணை இருக்கின்றது, என்ன கனிவு இருக்கின்றது? இல்லை, அது புல்டோசர் ராஜ் என்று சொல்கிறார்கள், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னார்கள். இவர்களிடம் ஆணவம் இருக்கின்றதா, மானுடம் இருக்கின்றதா பாருங்க. மதத்தின் பேராலையும் ஜாதியின் பேராலையும் மக்களை கூறு போட்டு மக்களுடைய பிரிவினைகளுக்கு இடையிலே அரசியல் ஆதாயம் பார்ப்பவர்கள் யார் என்று மக்களுக்கு தெரியும். உரிமை கேட்பவர்களை பிரிவினைவாதி என்று சொல்பவர்கள் யார் என்று தெரியும். தமிழ்நாட்டில் யார் பிரிவினைவாதம் பேசுறா? நானே குறிப்பிட்டேன்.
எத்தனையோ வடநாட்டு மக்கள் இங்கே குடியேற வருகிறார். தொழிலாளிகள் எங்க இருந்தாலும் பரிவு காட்டப்பட வேண்டியவர்கள். தமிழ்நாடும் அவர்களுக்கு பரிவு காட்டுகின்றது. ஆனால் ஒன்றிய அரசு பரிவு காட்டுகின்றதா? எங்கள் வரி பங்கையாவது ஒழுங்கா தந்தீங்களா? நாங்கள் அதை கொடுத்தோம் தம்பட்டம் அடிக்கிறீர்களே, ஸ்டிக்கர் ஒட்டியதாக சொல்கிறீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டை நெற்றியிலே காசு வைக்க நினைக்கிறீர்கள். நீங்க ஸ்டிக்கர் ஒட்டல, நெற்றி காசு வைக்க நினைக்கிறீர்கள். அது நடக்காது. தமிழ்நாடு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று தமிழ்நாடு கொதித்து எழத்தான் செய்யும். நீங்க இதை ரொம்ப நாள் நடத்திட்டு இருக்க முடியாது. நன்றி. தமிழ்நாட்டில் தொடர் தோல்விக்கு பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு என்பது ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் தங்களுடைய வாக்குகளாக பதிவு செய்திருக்கின்றனர். திரையில் பார்க்கிறோம். ஆதாரத்தின் அடிப்படையில் என்று 81% பேரும், அரசியல் உள்நோக்கம் என்று 19% பேரும் வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர்.